ஹாய்! எல்லாரும் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. அதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நீங்க வந்து என்னோட வெட்டிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க. நெறைய பேர் வந்து அவங்கவங்க வெட்டிங்லாம் YouTubeல போடுறாங்க. எனக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால சரின்னு போட்டேன். என்னோட கல்யாணம் வந்து 2012ல ஜூன்ல நடந்தது. ஜூன் 29த் மார்னிங் வந்து வெட்டிங்கு. ஜூன் 28த் ஈவினிங் வந்து ஒரு ரிசப்ஷன் மாரி, அதாவது நிச்சயதார்த்தம் மாரி. எங்க ஃபேமிலில அப்படிதான் பண்ணுவாங்க. எங்க ஃபேமிலியே கொஞ்சம் பெரிய ஃபேமிலி தான். அப்பா கூட பிறந்தவங்க 8 பேரு, அப்பாவோட சேர்த்து 9 பேரு. அம்மா கூட பிறந்தவங்க 6 பேரு, அம்மாவோட சேர்த்து 7 பேரு. ஸோ அவங்க பிள்ளைங்கன்னு ஃபேமிலியே கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து வளைகாப்பு வீடியோன்னு ஒண்ணு போட்டேன். அதிலேயே வந்து எங்க ஃபேமிலி வந்து ஃபுல்லா காமிச்சிருப்பேன். இது வந்து அம்மா சைடும் ஆக்சுவலா அம்மா, அப்பா 2 பேருமே வந்து அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு தான். சொந்தத்துக்குள்ளேயே தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கும் முன்னாடி பாட்டி, தாத்தாவும் கூட அப்படிதான். நானும் வந்து என்னோட மேரேஜும் என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தா சொந்த அத்தை பையன் தான். அப்பாவோட ஃபர்ஸ்ட்டு அக்கா பையன் தான் வந்து நான் மேரேஜ் பண்ணது. ஸோ அப்பா சைடு, அம்மா சைடு எல்லாருமே வந்து ஆல்ரெடி அத்தை பொண்ணுங்க, மாமா பொண்ணுங்க தான். இது வந்து வெளியிலருந்து வந்து நடக்கிற ஒரு கல்யாணம் கிடையாது. எல்லாருமே வந்து ஒருத்தர் பார்த்து இருக்கிறது தான். சின்ன வயசுலேருந்து பார்த்து பழகினது தான். ஹஸ்பண்டுமே வந்து சின்ன வயசுலேருந்து நான் வந்து அவங்க வந்து சார்லஸ் பிரின்ஸு, நான் சின்ன வயசுலேருந்து பிரின்ஸுன்னு தான் கூப்பிடுவேன். ஆனா இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் அப்படி கூப்பிடக்கூடாது அப்படிங்கிறனால, போங்க, வாங்கன்னு கூப்பிட்டு இப்போ பழகியாச்சு. ஆனா அதுவுமே ஆரம்பத்தில கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அப்படியே பழகியாச்சு. கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல நடந்தது. நான் அங்க தான் வந்து படிச்சு, வளர்ந்தது எல்லாமே 5த் படிக்கும்போது நான் கோயம்புத்தூர் வந்தேன். அ அப்புறம் காலேஜ் எல்லாமே அங்க தான். நான் வந்து எம்எஸ்சி பிஎட் முடிச்ச உடனே தான் இந்த மேரேஜ் 2012ல நடந்தது. அவங்க வந்து எம்எஸ்சி. அவங்க வந்து மதுரையில படிச்சாங்க. நேட்டிவ் எல்லாருக்குமே ஒரே இடம் தான். எங்களுக்கு வந்து நேட்டிவ் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் அந்த சைடு தான். மதுரைக்கு அந்த பக்கமே எல்லாம் ஃபுல் ரிலேட்டிவ்ஸும் அந்த சைடு தான் இருக்காங்க. நாங்கலாம் வந்து அப்படியே இங்க வந்து செட்டில் ஆயிட்டது தான். ஆனா வருஷம் ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க ஊருக்கு தான் போறது. கல்யாணம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இங்க தான் வந்தாங்க. ஏன்னா கோயம்புத்தூர்ல நடந்ததுனால. என்னோட ஃபர்ஸ்ட் அண்ணாவுக்குமே வந்து கோயம்புத்தூர்ல தான் நடந்தது. ஸோ இதே மண்டபம் தான். இந்த மண்டபம் வந்து காளியப்பா கல்யாண மண்டபம்னு கவுண்டம்பாளையத்துல. அதுல தான் நடந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கல்யாணம் வந்து நல்லபடியா முடிஞ்சுச்சு. இது வந்து கல்யாணத்துக்கு நாள் ஈவினிங் நிச்சயதார்த்தம் மாதிரி ரிசப்ஷன் சொன்னேன்ல, அன்னைக்கு நைட்டு எல்லாம் முடிஞ்சுட்டு எல்லாரும் வந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து வெட்டிங்கு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அண்ணா. அண்ணா பையன் தான். இவன் இப்ப 10த்தே படிக்கிறான். அப்ப 2 1/2 வயசு இருக்கும். செம்ம கியூட்டா இருப்பான். தூக்கிக்கிட்டே திரிவேன் நான் எப்ப பார்த்தாலும். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்கு வெட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு ஏர்லி மார்னிங் தான். எனக்கு வந்து டைம் சரியா ஞாபகம் இல்ல. மேபி ஒரு 6 அந்த மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுக்கே நம்ம வந்து 4:00 3:30க்கெல்லாம் எந்திரிச்சு ஹேர் வாஷ் பண்ணி ரெடியா இருக்கணும். பார்லர்லேருந்து வந்து நமக்கு மேக்கப் ஆரம்பிச்சாங்கன்னா, அதுவே 1 1/2 ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ் ஆயிரும். எல்லாம் மேக்கப்லாம் முடிஞ்சு கொண்டு வந்து மணவறையில உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் என்ன எல்லாரோட கல்யாணம் மாரி தான். ஐயர் வந்து ஒண்ணு ஒண்ணா சொல்ல சொல்ல நம்மளும் சொல்லி அந்த சாஸ்திரம், சம்பிரதாயம் எல்லாத்தையும் வந்து செய்வோம். இந்த தாலி எடுத்து குடுக்குறது என்னோட மாமா தான். அம்மாவுக்கு ஒரே அண்ணன் தான். மத்த எல்லாருமே வந்து லேடீஸ் தான். மாமா தான் தாலி எடுத்து குடுத்தாங்க. இது கட்டும்போது பாருங்களேன், என் கழுத்தையே நெரிச்சுட்டாரு ஹஸ்பண்டு. ஐயர் வந்து கூப்பிட அவர் பாட்டுல கட்டிட்டே இருந்தாங்க ஹஸ்பண்ட. அதுக்கப்புறம் கொஞ்சம் இறக்கி நெஞ்சில வர மாரி கட்டணும்ப்பா கயிற அப்படின்னு அவரு சொன்னதுக்கப்புறம், கயிற வந்து கொஞ்சம் இறக்கி கட்டுனாங்க. யாருமே இத கவனிச்சிருக்க மாட்டாங்க கல்யாணத்துல. எனக்கு ஒரே சிரிப்பு தான் வந்துச்சு. பாருங்க கட்டிட்டு எப்படி திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காரு பாருங்க. ஹஸ்பண்டோட ஒரே காமெடியா தான் இருக்கும். ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, அப்பா இருக்காங்க பேக் சைடு. அப்பா பக்கத்துல 2 பேரு. அவங்க தான் அப்பாவோட தம்பி. 3 ஜென்ட்ஸு, 6 பொண்ணுங்க. அப்புறம் இந்த மாலை மாத்துறது, இந்த மாரி சின்ன சின்ன சாஸ்திரம்லாம் பண்ணிட்டு, மணவறையெல்லாம் சுத்தி வர சொன்னாங்க. அப்புறம் எல்லாம் வந்து சுத்தி வந்தோம். சுத்தி வர்றதுக்கு முன்னாடி கையில துணி ஒண்ணு கட்டணும். துணிய தேடிட்டே இருந்தாங்க. கிடைக்கவே இல்ல. அப்புறம் ஒரு கர்ச்சீஃப் தான் கிடைச்சுச்சு. அத எடுத்து கையில கட்டிட்டு, நாங்க அந்த மணவறைய வந்து சுத்தி வந்தோம்.
இவுங்க வந்து ஹஸ்பண்டோட அண்ணா. அ ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு அண்ணா, ஒரு அக்கா. இவுங்க இவுங்களுக்கும் வந்து காலெல்லாம் அந்த கழுவி விட்டு இது பண்ணணுன்ற ஒரு சாஸ்திரம் இருந்தது. அதையும் பண்ணோம். இது என்னோட அம்மா, அப்பா. அவங்களுக்கும் அதே மாரி பண்ணோம். இது வந்து பொண்ண வந்து நான் உங்களுக்கு வந்து குடுக்குறேன் அப்டின்ற மாரி சொல்லி, தாரவாத்து குடுக்குற மாதிரி ஒரு இது பண்ணது. அதுக்கப்புறம் ஐயர் வெளில வந்து இந்த அருந்ததி பார்த்துட்டு, பூவ தூக்கி போட்டு அந்த மாரி இது பண்ணிட்டு, அப்புறம் உள்ள வந்துட்டு மெட்டி மாட்டுனது. அருந்ததியெல்லாம் பார்த்துட்டு வந்து தான் வந்து அந்த அம்மி மேல வச்சு தான் கால்ல மெட்டி எல்லாம் மாட்டுவாங்க. அதெல்லாம் மாட்டிட்டு, அந்த 2 மெட்டிலயும் குங்குமம்லாம் வைக்க சொன்னாரு ஐயரு. அதெல்லாம் வச்சு அந்த சின்ன சின்ன சாஸ்திரம்லாம் பண்ணாங்க. எப்பயுமே நம்ம கல்யாணத்துல நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. நம்ம ஒரு இடத்துல பொம்மை மாரி தான் நின்னுட்டுருப்போம். நம்ம கல்யாணத்துக்கு வந்தவங்க தான் நல்லா ஜாலியா இருப்பாங்க. மத்தவங்க கல்யாணம், மத்தவங்க ஃபங்ஷன்னா தான் நம்ம நல்லா மேக்கப் பண்ணி, நல்லா ஜாலியா வேலை இல்ல. நம்ம பாட்டுல அரட்டை அடிச்சுட்டு, ஃபோட்டோக்கு போஸ் குடுத்துட்டு இருக்கலாம். இது வந்து நம்ம கல்யாணம், நம்ம இதுன்னா, நம்ம ஒரு டென்ஷன்லயே கொஞ்சம் அந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் இருக்கும். ரொம்ப ஒரு மாரி வெட்கமா இருக்கும். அதுவும் நமக்கு கல்யாணம் அப்படிங்கும்போது ரொம்பவே வெட்கமா இருக்கும். இவங்க தான் வந்து ஹஸ்பண்டோட அக்கா. ஒரு அக்கா, ஒரு அண்ணான்னு சொன்னேன்ல. இவங்க வந்து அக்கா. இவங்க வந்து டீச்சரா இருக்காங்க. மதுரையில தான் இருக்காங்க. பாலும், பழம் குடுக்க சொன்னாங்க. அம்மாவும் நான் வந்து அவங்கள அக்கா, அக்கான்னு தான் சின்ன வயசுலேருந்து கூப்பிடுறதுனால, அவங்க அப்புறம் இது வந்து என்னோட அண்ணி. அதாவது என்னோட ஃபர்ஸ்ட் அண்ணா ஒய்ஃபு. இவளும் வந்து எனக்கு சொந்த அ மாமா பொண்ணு தான். நான் சொன்னேன்ல தாலி எடுத்து தந்தாங்கன்னு சொல்லி, மாமா பொண்ணு தான். அவங்க தான் வந்து எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அத்தையுமே ஆக்சுவலா அப்பாவோட தங்கச்சி தான். மாமா வந்து அம்மாவுக்கு அக்கான்னா, அவங்க ஒய்ஃப் அத்தை வந்து எங்க அப்பாவோட தங்கச்சி தான். ஸோ ஃபுல்லா வந்து ஃபேமிலிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி, நாங்க உள்ளேயே இருக்கோம். ரொம்ப ரேரா தான் வெளியில வந்து மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடிக்கிறது. அதுவும் இப்ப தான் ரீசென்ட்டா தான். முன்னாடிலாம் ஃபுல்லாவே வந்து ஃபேமிலிக்குள்ளேயே அதாவது கொஞ்சம் தூரத்து சொந்தம், கொஞ்சம் கிட்ட நெருங்கின சொந்தம் அப்படின்னு தான் கல்யாணமே மோஸ்ட்டா இருக்கும். இது ஃபுல்லா என் அத்தை பொண்ணுங்க, சித்தி பொண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து நின்னு ஃபோட்டோஸ் தான். இனி ஃபுல்லா ஃபோட்டோ செக்ஷன் தான். கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் என்னோட பிஎட் ஃப்ரெண்ட்ஸு. இவங்கலாம் வந்து கல்யாணத்துக்கு மொத நாளே வந்துட்டு என் கூட தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, என்னோட எம்எஸ்சி ஃப்ரெண்டு ஸ்ரீதேவின்னு சொல்லிட்டு. எம்எஸ்சில வந்து நான் கரஸ்ல தான் பண்ணேன். ஸோ இவங்க தான் ரொம்ப க்ளோஸா இப்ப வரைக்கும் இருக்கிறது கான்டாக்ட்ல. நெறைய வந்து சொந்தக்காரங்க நெறைய இருக்கிறதுனால, ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா என்னால மென்ஷன் பண்ண முடியல. அப்ப நீ அவங்கள சொன்ன, என்ன சொல்லல. நீ இவங்கள சொன்ன, என்ன சொல்லலங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ ஓவராலா நான் வந்து ஃபேமிலில இவ்வளோ பேரு அத்தை பொண்ணுங்க, மாமா பொண்ணுங்க, சித்தி பொண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எல்லாரும் வந்து இப்ப நீங்க பார்த்த என் அத்தை பொண்ணுங்கலாம் வந்து காலேஜ், ஸ்கூல்ன்னு படிச்சுட்டு இருந்தாங்க. என்னோட மேரேஜ் அப்ப. இப்ப எல்லாருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆயி எல்லாருக்கும் கிட்ஸ் இருக்காங்க. அங்கங்க எல்லாம் அவங்கவங்க ஃபேமிலி அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சாச்சு. எல்லாம் அப்போ நாங்க ஏதாவது ஒரு ஃபங்ஷனு இதுன்னா ஒண்ணு சேர்ந்துட்டு அரட்டை அடிச்சுட்ருப்போம். ஆனா, இப்ப எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஃபங்ஷனுக்கு வர்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. எல்லாருமே வந்து ரொம்பவே பிஸி ஆயிட்டாங்க. முக்கியமான நல்லது, கெட்டதுக்கு தான் எல்லாருமே வர்றது. ஸோ வந்து அப்படிதான் இப்படி எல்லாரையும் பார்த்துக்க முடியும். ஹஸ்பண்டோட அப்பா, அதாவது என்னோட மாமா நான் 5த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே இறந்துட்டாங்க. ஸோ அவங்க ஃபேமிலீஸும் எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்களும் இது வந்து அவங்க ஃபேமிலி தான் ஃபுல்லா. அவங்களும் வந்திருந்தாங்க. அப்புறம் இது என்னோட யூஜி மெட்ஸு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். அ இப்ப வந்து ஒருத்தி கனடால, ஒருத்தி யுஎஸ்ல, பாதி பேர் கோயம்புத்தூர்ல, ஒருத்தி பெங்களூர்லன்னு எல்லாம் அங்கங்க செட்டில் ஆயிட்டாங்க. மேரேஜுக்கு அப்புறம்ன்ட்டு யாரையுமே பார்க்கல. ஒரு நாள் கண்டிப்பா எல்லாரையும் சேர்ந்து நாங்கலாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட் பண்ணணும். பிளான் இருக்குது. அது எப்ப நடக்கும்னு தெரியல. லேடீஸ்க்கு வந்து அது நடக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃப்யூச்சர்ல. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே வந்திருந்தாங்க. மோஸ்ட்டா அவங்க மதுரையில படிச்சதுனால எல்லாருமே அங்கருந்து தான் வந்திருந்தாங்க. சில பேர் சென்னையிலயும் இருக்காங்க.
இவங்கலாம் என்னோட யூஜி ஃப்ரெண்ட்ஸ் தான். கிண்டல் பண்ணிட்டே இருந்தானுங்க மேரேஜ் ஆனதுனால. பசங்க அப்படிதானே இருப்பாங்க பொதுவா. இந்த ஃபோட்டோல பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல ப்ளூ ஷர்ட், வயலட் ஷர்ட் அது என்னோட 2 அண்ணா தான். அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்ததுனால ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. இது வந்து எல்லாம் முடிஞ்சுட்டு லஞ்ச் வந்து சாப்பிட போனோம். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஊட்டி விட சொல்லி கிண்டல் பண்ணிட்டுருந்தாங்க ஃப்ரண்ட்ல நின்னுட்டு. ஸோ மாத்தி மாத்தி ஊட்டி விட்டுட்டுருந்தோம். கிண்டல் பண்ணிட்டு நின்னுட்டுருந்தாங்க. இவங்கலாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஹஸ்பண்டுக்கு. ஒரே அரட்டை தான். ஒவ்வொருத்தரும் பேசுறது ரொம்ப காமெடியா இருக்கும். இப்ப போனாலும் ஹஸ்பண்ட் வந்து மதுரையில எல்லாரையும் பார்த்துட்டு தான் வருவாங்க. கல்யாணம் எல்லாரும் ஹேப்பியா இருக்காங்க. ஆனா, நமக்கு ஒரு மனசுல ஒரு இது இருந்துட்டு, அம்மா, அப்பாவ விட்டு போறோமே! இருந்தாலும் சொந்தம் தான் அப்டின்னாலுமே வந்து, நம்ம இனிமேல் இங்க தான் இருக்க போறோம் அப்டின்ற ஒரு கவல வந்து இருந்துட்டே இருந்துச்சு. கல்யாணம் முடிஞ்சு வந்து மோஸ்ட்டா நான் கோயம்புத்தூர்ல தான் இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்திக்கிட்டேன். இந்த ஃபோட்டோல ரைட் சைடு இருக்கிறது என்னோட ஃப்ரெண்டு தான். இப்ப என் அத்தை பொண்ண லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டனால, இப்ப கசினும் ஆயிட்டா எனக்கு. இவங்கலாம் வந்து அப்பா வந்து போலீஸ் ரிட்டயர் இன்ஸ்பெக்டர்ங்கனால கடைசியா வால்பாறையில ரிட்டயர் ஆனாங்க. அப்ப வந்து இவங்க எல்லாரும் ரொம்ப க்ளோஸான ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். நெறைய பேர் வால்பாறையில அப்படிதான். அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸா அப்பாவுக்கு ஒண்ணுன்னா எல்லாம் வந்துருவாங்க. அவ்ளோ க்ளோஸா நல்ல ஒரு அ அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. இப்ப வரைக்குமே எல்லாம் ரொம்ப க்ளோஸா தான் இருக்காங்க. ஃப்யூச்சர்லயும் அப்படிதான் இருப்பாங்க. பிஎட் வந்து முடிக்க போற டயத்துல தான் எனக்கு வந்து மேரேஜும் இருந்துச்சு. ஏன்னா ஏப்ரல், மே அந்த மாதிரி வந்து பிஎட் முடிச்சேன். ஜூன்ல வந்து மேரேஜு. ஸோ ஷாப்பிங் ஒரு பக்கம், ஸ்டடீஸ் ஒரு பக்கம்னு போயிட்டுருந்தது. எத்தன பேத்துக்கு கோயம்புத்தூர் பிடிக்கும்? எனக்கு வந்து கோயம்புத்தூர் ரொம்பவே பெஸ்ட்டு. எனக்கு சென்னை அவ்வளவா பிடிக்காது. பட் இப்போ ஓகே ஆயிடுச்சு. கோயம்புத்தூர் போனாலே ஒரு தனி சந்தோஷம் வரும். அங்க இருக்கிற கிளைமேட்டு, அங்க ஷாப்பிங் போறதே ஒரு தனி சந்தோஷம் தான். இவங்க தான் எனக்கு அத்தை. கல்யாணம் முடிஞ்சதுனால மட்டும் அத்தை இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு அத்தை தான். ஏன்னா அப்பாவோட ஃபர்ஸ்ட்டு அக்கால்ல. அதனால. ஹஸ்பண்டோட அக்கா, அக்கா ஹஸ்பண்டு, அவங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இது. இது வந்து எல்லாரும் பண்ற ஒரு விஷயம் தான். ஸ்டேஜ்ல அந்த செயினு, பிரேஸ்லெட்டு, மோதிரம் எதுவோ அது நம்ம வந்து 2 அதாவது பொண்ணோட அண்ணனோ, தம்பியோ யாராவது இருந்தாங்கன்னா, அவங்க போட்டு விடுவாங்க. அப்படி எடுத்துக்கிட்ட வீடியோ, ஃபோட்டோஸ் தான் இது. பசங்கள்லாம் இப்ப இதுல குட்டியா இருக்காங்க. ஒருத்தன் மெடிக்கல் படிச்சு முடிச்சுட்டான். ஒருத்தன் வந்து இப்ப 10த் படிக்கிறான். அதே போல தான் அண்ணா பையனும் வந்து இப்போ 10த் வந்துட்டான். எல்லாம் ஒரே செட்டு அவங்கலாம். அப்ப குட்டி குட்டியா இருந்தானுங்க. இப்ப எல்லாம் வளர்ந்துட்டாங்க. இது வந்து அத்தை பொண்ணுங்க எல்லாம் வரிசையா நின்னு எடுத்துக்கிட்ட ஒரு வீடியோ தான் இது. இப்ப எல்லாரும் கல்யாணம் ஆயிருச்சு. குழந்தை இருக்கு. என்னோட ஜுவல்ஸு, சாரீஸு எல்லாமே நான் வந்து கோயம்புத்தூர்ல பர்ச்சேஸ் பண்ணது தான். எக்ஸாம் ஒரு பக்கம் போயிட்டுருந்தது. சைட்லயே பர்ச்சேசிங் போயிட்டுருந்தது. நான் வந்து ஸ்ரீதேவியில தான் எடுத்தேன். என் நிச்சயதார்த்த புடவ, கல்யாண புடவைலாம். ஜுவல்ஸ்லாம் வந்து பவிழம். எப்பயுமே நாங்க அங்க தான் மோஸ்ட்டா ஷாப்பிங் பண்ணுவோம். என்னோட ஃபேவரைட் ஷாப்ஸும் கூட. நான் கோயம்புத்தூர் போறப்ப உங்களுக்கு கண்டிப்பா ஸ்ரீதேவி இதெல்லாம் ஒரு வீடியோவா போடுறேன். கலெக்ஷன்லாம் ரொம்ப நல்லாருக்கும். இது கோயம்புத்தூர்ல மட்டும் தான் இருக்கு. ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கும்.
என்னோட மேரேஜ் டயத்துல அதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு வந்து ஜுவல்ஸ் வாங்கணும் அப்படின்னு போனா, பவிலம் தான் நாங்க போவோம். எங்களோட ஃபேவரட் ஷாப்பு கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீதேவி பவிலம்லாம் அங்க ரொம்பவே வந்து ஃபேமஸான சூப்பர் கடை அதெல்லாம். நான் கண்டிப்பா அதெல்லாம் ஒரு வீடியோவா போடுறேன். எங்க ஃபேமிலில எப்படின்னா, ஏதாவது ஒரு ஃபங்ஷன்னா உடனே ஃபேமிலியா ஒரு ஃபோட்டோ எடுப்போம். அப்புறம் சேர்ந்து மொத்தமா ஒரு ஃபோட்டோ எடுப்போம். அப்புறம் வந்து லேடீஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுப்போம். அப்புறம் ஜென்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுப்போம். இப்படிதான் எங்களோட ஃபேமிலில இது ஒரு வழக்கமாவே வச்சிருக்கோம் நாங்க. அதே போல தான் என்னோட வெட்டிங்லயும் நடந்துச்சு. அப்புறம் கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ இப்படி வித்தியாசமா எப்படியெல்லாம் கேமராமேன நிக்க வச்சு, எவ்வளோ நேரம் நிக்க வச்சு எடுக்க வைக்க முடியுமோ, அவ்வளோ ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுப்போம். இவங்க தான் வந்து என்னோட அப்பாவோட அம்மா. அதாவது என் அத்தைக்கும் அம்மான்னே சொல்லலாம். ஏன்னா, அப்பா கூட பிறந்தவங்க தான் 8 பேருன்னு சொன்னேன்ல. அப்பாவோட சேர்த்து 9 பேரு. அந்த 9 பேரு பெத்த பாட்டி தான் இவங்க. அப்பாவோட அம்மா. ஆக்சுவலா அவங்க கூட எடுத்த ஃபோட்டோ, வீடியோ தான் இது. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நான் வந்து கால் 2யும் பேலன்ஸ் பண்ணி புடிச்சிருப்பேன். பாட்டி வந்து "அப்படி உட்காரக்கூடாது பொம்பள பிள்ளைங்க" அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பாட்டி வந்து இப்ப உயிரோட இல்ல, இறந்துட்டாங்க. 2012ல மேரேஜ் ஆச்சு. 2013ல இறந்துட்டாங்க. அம்மாவோட அம்மாவுமே இறந்துட்டாங்க. 2 பேருமே 1 மந்த் வித்தியாசத்துல தான் இறந்தாங்க. ஸோ பேத்திங்கலாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோஸும், பேரன்கள்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோஸும் வந்து அப்படியுமா எடுத்தது. அம்மாவோட அம்மா வந்து கல்யாணத்துக்கு வரல. அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. கல்யாணம் முடிஞ்சு 12 வருஷம் ஆச்சு. நானுமே என்னோட கல்யாண வீடியோ பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்த வீடியோ வந்து ஒரு மெமரபிளா இருக்கும். நம்ம YouTubeல வச்சிருக்கும்போது. உங்க கூட இத ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும் ரொம்ப வருஷம் கழிச்சு. உங்க ஃபேமிலி மாரி தான் எங்க ஃபேமிலியும் இருக்குன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். அடுத்து வேற வீடியோல பார்க்கலாம்.